திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவரின் முகத்தை துணியால் அழுத்தி 23 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீரோவை உடைத்து நகை திருட்டில் ஈடுபட்டவர்கள் மிளகாய்ப்பொடி தூவி தப்பித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? நள்ளிரவில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 23 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்தவரின் முகத்தில் துணியால் அழுத்தி தாக்குதல் நடத்தி மயக்கமடைய வைத்தவர்கள் திருடிவிட்டு மிளகாய் பொடி தூவி தப்பிச் சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? சரி வேற ஆளுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கெட்டியோட சில்வர் பக்கெட்டியோட மூடி இருந்தது, எடுத்து ஒரு அடி அடித்தேன். அடிச்சதுமே பட்டுன்னு என் மூஞ்சி மேலே ஒரு துணி வச்சு சுட்டு தரலாம், அப்படியே அமைக்கினே வந்து பெட்டு மேலே தரலாம். அப்படியே அந்த படுத்துட்டு அதுபடி என் பையனை கூப்பிட்டேன், ஒரு 2-3 குரல் கூப்பிட்டேன். அவ்வளோதான், அது மேலே எனக்கு வந்து வாய் தர முடியல. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொடியாளம் கிராமத்தில் வசிப்பவர் சாரங்கபாணி. சம்பவத்தன்று இரவு குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது சாரங்கபாணியின் தம்பி ராமலிங்கம் என்பவர் தனி அறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது பின்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் சிலர் உள்ளே புகுந்தனர். சத்தம் கேட்டு எழுவதற்குள் அவர்கள் ராமலிங்கத்தின் முகத்தை துணியால் அழுத்தி தாக்கியதில் அவர் மயங்கி கீழே விழுந்துள்ளார். அதன் பின்னர் மர்ம நபர்கள் வீட்டு படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்து 23 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டு மிளகாய் பொடிகளை தூவிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். மறுநாள் விடியற் காலையில் ராமலிங்கத்தின் மனைவி எழுந்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவர் மயங்கிய நிலையில் இருப்பதையும் அருகே பீரோ கதவு திறந்து கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதில் நகைகள் திருடு போனது தெரிய வந்து தெள்ளார் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். கைரேகை நிபுணர்களை வரவழைத்து முக்கிய தடயங்களை சேகரித்தனர். மேலும் மோப்ப நாய் வரவழைத்தும் சோதனை செய்தனர். முக்கிய கைரேகை பதிவு சிக்கி இருப்பதால் விரைவில் அவர்கள் போலீசில் சிக்குவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று இப்பகுதியில் நுழைந்த உள்ளூர் மற்றும் அடையாளம் தெரியாத வெளியூர் ஆட்களின் விவரங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வந்தவாசி பகுதியில் ஒரே மாதத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர் நகை கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர்.